இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேக தடைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அநேக மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இது தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய தடைகள் எப்பொழுது விலகும்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த தடைக்கற்கள் மாற்றப்பட்டு என்னுடைய பாதை எப்பொழுது செவ்வையாக்கப்படும் என்று அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தடைகளை நான் மாற்றுவேன், உன் தடைகளை நான் விலக்குவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அநேக தடைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நடந்து போகிறார். நாம் நடப்பதற்கு முன்பாகவே அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக தடைகள் வந்ததும், செங்கடல் ஒரு தடையாக வந்ததும், யோர்தான் ஒரு தடையாக வந்ததும், எரிகோ ஒரு தடையாக வந்ததும், போய் சேர வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் பல தடைகள் அவர்களுக்கு முன்பாக குறுக்கிட்ட போதும் ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி அவர்களை போய் சேர வேண்டிய இடத்திற்கு, அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விட்டார். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்வதினால அது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்து ஜனங்களை தேவன் வழிநடத்தி சென்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாதி என்கிற தடை காணப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன் பாரம் என்கிற தடை காணப்பட்டு கொண்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒரு தடை, பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு தடை, வேலை விஷயத்தில் ஒரு தடை, எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடை, ஊழியத்தில் ஒரு தடை, இப்படி பல தடைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கலாம். இந்த தடைகளை உடைத்தறிகிறவர் யார் என்று உங்களுக்குள்ளாடியே பல கேள்விகள் தோன்றலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த தடைகளை நான் உடைத்தறிந்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுவேன் என்று ஆண்டவர் இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்தமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்தம், தடைகளை உடைத்தறிகிற கர்த்தர் நம் முன்பாக நடந்து போகிறார். உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும், கடன் பாரங்கள் மாற்றப்படும், வியாதிகள் மாற்றப்படும், எப்பேற்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் அது மாற்றப்படும். வழக்காக பல வருடங்களாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த வழக்குக்கு முடிவு இல்லையா என்று அது வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய மனம் பாரத்தினால் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அநேகர் வழக்குக்காக தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் இந்த மாதத்தில் முறியடிக்கப்படும். அந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும். உங்களை நிம்மதியில்லாமல் போராட்டத்துக்குள்ளாடியே போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படும் என்று ஆண்டவர் இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்தமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு இது எனக்குண்டான வார்த்தைத்தான், என் வாழ்க்கைக்கு உண்டான வார்த்தைத்தான், என் பிள்ளைக்கு உண்டான வார்த்தைத்தான், என் கணவனுக்கு உண்டான வார்த்தைத்தான் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பல வருடங்களாக வெளிநாடுகளில் கணவன் வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிள்ளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், வர முடியாமல் தடைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த தடைகள் மாற்றப்படும் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பல வருடமாய் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்திருப்பீர்கள். ஆனால் பல முறை பிரயாசப்பட்டு அது தடையாக காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்லிக்
கொண்டிருக்கிறார். உன் பிள்ளை உன்னிடத்தில் வருவான், உன் மகள் உன்னிடத்தில் வருவாள், உன் கணவன் உன்னிடத்தில் வருவான். நீங்கள் ஒன்றாய் சேர்ந்து சாட்சிகளாய் நிற்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த தடையை என் தேவன் மாற்றி போட்டார். நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், குடும்பமாய் தேவனை சேவிக்க வந்திருக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்க போகிறது. அது இந்த மாதத்தில் பல மடங்காக அது நிறைவேறப் போகிறது. காத்திருந்த காத்திருப்புக்கெல்லாம் உங்களுக்காக ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடை மாறட்டும், என் பிள்ளையின் திருமண காரியத்தில் இருக்கக்கூடிய தடை மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்கிற தடை மாறட்டும். என்னை எப்பொழுதும் வியாதியோடே பார்த்து கொண்டிருக்கிறார்களே, மருத்துவர்கள் நீ இனி எழும்ப மாட்டாய், நீ கட்டில் கிடையாகவே கிடப்பாய் என்று சொல்லி எழுதி முத்திரையிட்டு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முத்திரை என்கிற தடையை நான் உடைத்து உன் வியாதியின் சிறையிருப்பை மாற்றி உன் கட்டிகள் விலகும், உன் முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் விலகும், உன் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் விலகும். தடையாக உன்னை புரண்டு படுக்க விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுகளின் நுகங்கள் அறுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே, ஆனாலும் இந்த தடை மாறவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியாய் பிரகாசிப்பேனே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் மாறும், அந்த இருளின் மந்தாரங்கள் எல்லாம் விலகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் எனக்கு தானப்பா. அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நீர் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை மாற்றி ஒரு ஜெயத்தை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பல தேவைகள் உண்டு, அது தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் மாற்றி நீர் வழிவாசலை திறந்து கொடுத்து பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களில் தேவன் ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்தின் 1ஆம் தேதியில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றி போடுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் மாற்றி தேவன் எங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.